தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உடல்நலக் குறைவால் காலமான தனது சகோதரர் முத்துவின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். கலைஞரின் மூத்த மகனான முத்து காலமாகியிருக்கிறார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து உடல்நலக் குறைவால் காலமாகியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆதம் இணைப்பில் இருக்கிறார். ஆதம், வணக்கம். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் முத்து அவர்களின் உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. கலைஞரின் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து உடல்நலக் குறைவால் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று காலை காலமானார். 77 வயதான முத்து தமிழ் திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார். கடந்த சில நாட்களாகவே உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட அந்த முத்து இன்று காலை காலமான நிலையில் தகவல் அறிந்து முதல்வரின் மூத்த சகோதரனான முத்து தற்போது ஸ்டாலின் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதாக தற்போது ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு வந்துள்ளார். தற்போது அஞ்சலி செலுத்துகிற அவருடன் அமைச்சர்களும் முத்துவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். இன்று மாலை அவருக்கான இறுதி சடங்குகள் நடைபெற உள்ளது. அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆடம். கருணாநிதியின் மூத்த மகனான முத்து உடல்நலக் குறைவால் காலமாகியிருக்கிறார். உடல்நலக் குறைவால் காலமான தனது சகோதரர் முத்துவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து உடல்நலக் குறைவால் காலமானார். உடல்நலக் குறைவால் காலமான தனது சகோதரர் முத்துவின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார்.